அங்கே பைட்டு கொடுங்கண்ணா. அது உள்ள விட்டீங்கன்னா 2 பேர் தான் எடுப்பாங்க பைட்டு. அங்கே வீட்டானே சொல்லணும் ஆரம்பிக்க. அந்த மணிகண்டன் அவர் இங்க வேணாம் இங்க வேணாம் அங்க வாங்கிட்டாரு. விஜய் ரெடியாரு. பைட் அடிக்கிறாங்களே மதன். பெல்ட் மட்டும் கொஞ்சம் வைக்க முடியும். பெல்ட் மட்டும் முடியும். அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து பாமக மகளிர் அணி சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இன்று காலை போலீசார் தரப்பிலிருந்து தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த தடையை மீறி தற்போது களத்தில் போராட்டக்காரர்களும் போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். அந்த பரபரப்பான காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சங்கரன். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாமகவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன். அங்கு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல்
வன்புணர்வு செய்யப்பட்ட விவகாரத்தை கண்டித்து பாமக மகளிர் அணி சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி தலைமையில் பல்வேறு கோட்டத்தில் போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் முன்கூட்டியே இன்று காலையிலேயே 300க்கும் அதிகமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்ததால் மிக பரபரப்பு ஏற்பட்டது. மகளிர் அணி சார்பில் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் முதல் ஒரு 100 பேர் வரைதான் இந்த போராட்டத்தில் பங்கேற்க வந்திருந்த நிலையில் அதற்கு காவல்துறை சார்பில் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக சௌமியா அன்புமணி போராட்ட களத்திற்கு வந்ததும் கைது செய்யப்படுவார் என்று தகவல்கள் வெளியான நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சற்று முன்னதாக தியாகராய நகர இல்லத்திலிருந்து கிளம்பிய சௌமியா அன்புமணி போராட்ட களத்திற்கு வந்ததும் அவர் காரில் இருந்து இறங்குவதற்கு கூட ஒரு முடியாத ஒரு சூழலில் காரில் இருந்து இறங்கியதும் அப்படியே பேருந்தில் அழைத்து சென்று அவரை கைது செய்திருக்கிறார்கள் காவலர்கள். அவர் மட்டுமில்லாமல் முன்னாள் அமைச்சர் மூர்த்தி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள் என்று ஒரு 100 பேர் வரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாமக மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள் அதே போன்று பாமகவை சேர்ந்தவர்களுடைய எண்ணிக்கையை விட போலீசாருடைய எண்ணிக்கை தான் இங்கு எங்கு பார்த்தாலும் அவர்களுடைய தலைகளாகத்தான் தெரிகின்றன. கிட்டத்தட்ட ஒரு 250க்கும் அதிகமான போலீசார் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே போராட்ட களத்திற்கு வரக்கூடிய பாமக மகளிர் அணி மற்றும் பாமகவை சேர்ந்தவர்கள் ஒவ்வொருவராக கைது செய்யக்கூடிய பணிகளும் நடைபெற்று வருகின்றன. அனைவரையும் கைது செய்வதற்கு ஏதுவாக ஏற்கனவே 4-5 மாநகர பேருந்துகள் இங்கே தயாராக வைக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது 2 பேருந்துகளில் ஏற்கனவே வந்தவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது 3வது பேருந்திலும் இருக்கக்கூடியவர்களை கைது செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த சௌமியா அன்புமணியை கைது செய்து அவரை பேருந்தில் ஏற்றிய போது இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தவாறு கோஷங்களை எழுப்பியவாறு சௌமியா அன்புமணி அந்த பேருந்தில் கைது செய்யவாறு அவரை அழைத்துச் சென்றனர். இது போன்ற சம்பவம் மீண்டும் நடைபெறக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். சென்னை மாநகரில் இன்று முழுவதும் நேற்று அவள் நாளை நாமா என்ற ஒரு கேள்விக்குறியை துணிக்கும் வகையில் பல்வேறு இடங்களில் போஸ்டர்கள் எல்லாம் ஒட்டப்பட்டிருந்தது. மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் தற்போது சௌமியா அன்புமணி, ஏகே மூர்த்தி உள்ளிட்ட பல நிர்வாகிகளும் கட்சி தொண்டர்களும் பாமக மகளிர் அணியினரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சங்கரன்.